ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே. ஸோ 10 மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சேன். நாளையிலேருந்து என்னோட ரொட்டீன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. லாஸ்ட் 20 டேஸாக நாங்கள் வின்டர் ஹாலிடேஸில் இருந்தோம். நானும் மகிழனும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இன்றைக்கி டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம் -2 இருக்குது. வெரி கோல்ட் டெம்பரேச்சர். ஸோ நான் சிக்கன் எடுக்க போகிறேன். வாங்க சிக்கன் எடுத்துகிட்டு வரலாம். இந்த கடை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லைவ் சிக்கன் ஷாப். இங்கே யூகேலே வீட்டிலே நிறைய பார்ட்டிஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பார்பிக்யூக்கு தேவைப்படுற மேரினேட்டட் சிக்கனை இங்கேயே வாங்கிப்பாங்க. இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவிக்கு 1 kg சிக்கன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி, ஆயில், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 60% குக்காக விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவி ரைஸை விட சப்பாத்திக்கு தாங்க செம்மையாக இருக்கும். இப்போ குக்கான சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் சேர்த்து பொரிய வச்சுருங்க. அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா குக் ஆனதும் ஒரு கை நிறைய புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம அரைச்சி போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வதக்கின பிறகும் எப்படியும் அரைக்க தான் போகிறோம். அதை முழுசாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வதங்கி முடித்த பிறகும் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கருவேப்பிலையை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுதாங்க இங்கே ஃப்ளேவரே. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலாவை நல்லா பொரிய வச்சுருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சது பிறகும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு செமி கிரேவியாக வர வரைக்கும் நல்லாவே அதை வதக்கி வச்சுக்கலாம். இப்போ செமி கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்த சிக்கனை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நம்ம இப்போ சால்ட் சேர்த்துக்கிறோம். சமையலோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா, நம்ம என்னென்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோமோ அது முக்கியம் இல்லைங்க. இந்த கடைசி நேரத்தில் சிக்கனில் நம்ம கொடுக்குற அந்த எசன்ஸாக இருக்கட்டும், அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சிக்கனில் போய் செட்டில் ஆகிற டைம் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ சிக்கன் பாயில் ஆகி முடிச்சிருச்சு. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கி வச்சுக்கோங்க. கிரேவியோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே ஈவினிங் போல் சிட்டி சென்டருக்கு நடுவில் இருக்கிற சென்ட்ரல் லைப்ரரிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த லைப்ரரியில் என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, அப்புறம் இந்த லைப்ரரி எப்படி எஃபெக்டிவாக இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே லைப்ரரி எல்லாமே ஃப்ரீ டு யூஸ் தாங்க. இதுதான் லைப்ரரி கார்டு. இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம புக்கை எடுத்துக்கலாம். அதே டைம் இந்த கார்டை ஸ்கேன் பண்ணி புக்கை ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். இந்த கார்டு ஃப்ரீ தாங்க. ஏதாவது ஒரு நம்மளோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி லைக் பிஆர்பி அந்த பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை வாங்கிக்கலாம். இந்த லைப்ரரியில் 2 ஃப்ளோர் இருக்குதுங்க. அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே லைப்ரரி அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ஆர்டினரி லைப்ரரி. நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே புக்ஸ் எல்லாமே என்னென்ன வெரைட்டியான புக்ஸ் அண்ட் என்னென்ன லாங்குவேஜில் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே படையப்பா படத்தில் வர மாதிரி பில்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ புதுசாக இருக்குது. பட் இந்த லைப்ரரி 120 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான லைப்ரரின்னு அவங்களால நம்ப முடியுதா? ரீசன் என்னென்னா, இங்கே அவங்க மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஹை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், லாங்குவேஜ் அப்படின்னு நிறைய டாபிக் வைஸாக புக்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த லைப்ரரியில் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் அப்படின்னு ஒரு தனி ஏரியாவே இருக்குது. இந்த உலகத்தில் பல லாங்குவேஜ் இருந்தாலுமே இந்த லைப்ரரியில் ஸ்பெசிஃபிக்காக சில லாங்குவேஜ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கான ரேக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்த ஒரு லாங்குவேஜ்னால் அது நம்ம லாங்குவேஜ் தாங்க. நம்ம தமிழ் செக்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட புக் வச்சுருக்காங்க. அது என்னென்ன புக்கு இருக்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழுக்கு கதின்னு சொல்லக்கூடிய கம்பராமாயணம், திருக்குறள் இந்த புக்கும் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு, பாகுபலி, கீதாஞ்சலி, பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு ஏகப்பட்ட புக்ஸை இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க.
இந்த புக்கிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு புக்கை நான் எடுத்து பார்த்தேன். அந்த புக் பார்த்தீங்கன்னா டாவின்சி கோட். இந்த டாவின்சி கோட் புக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 7 ஸ்டேட்டில் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த டாவின்சி கோடோட படமாக இருக்கட்டும், அதோட புக்காக இருக்கட்டும், ரெண்டுமே பேன் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதாங்க சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புளுக்கான செக்ஷன். இங்கே குழந்தைகளுக்கு ஏஜ் வைஸாக புக் வச்சுருப்பாங்க. புக்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஃபோனிக்ஸ், சயின்ஸ் அண்ட் ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே குழந்தைகளுக்கு நிறைய செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பர்டிகுலராக டார்லர் டைமில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 வயசு குழந்தைய என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி சொல்லி தருவாங்க. அப்புறம் ஹோம்ஒர்க் கிளப்னு ஒரு செஷன் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டியூஷன் மாதிரி தாங்க. குழந்தைகளுக்கு ஹோம்ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அந்த செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்கூல் ஹாலிடே டைமில் ரீடிங் சேலஞ்ச் அதெல்லாம் நடக்கும். இங்கே யூகேயில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு கூட பெட் டைமில் புக் ரீட் பண்ணுற அந்த ஹேபிட்டை கொண்டு வருவாங்க. புக் ரீட் பண்ணால் இங்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த லைப்ரரியில் புக்கை எப்படி நம்ம எடுக்கலாங்கிறத இந்த டெமோ பண்ணி காட்டுறாங்க. வாங்க பார்க்கலாம். Something up here, so you can take it. And it tells you when you need to return the receipt. Yeah. நெக்ஸ்ட்டு இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கே இந்த சைக்கிள்ஸ் தாங்க. இந்த சைக்கிளோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இந்த ஒரு பர்டிகுலர் புக்ஸ்லேயே எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. சைக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம டாவின்சி அவங்களோட தியரி பேஸ் பண்ணி தான் அந்த சைக்கிள்ஸ் எல்லாமே இருந்தது. சைக்கிளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே 17th செஞ்சுரியே ஸ்டார்ட் ஆன மாதிரி காட்டியிருந்தாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சைக்கிள் கூட அதோட மாடல்ஸ் எல்லாமே ஒரு 100 இயர்ஸோ இல்லை 50 இயர்ஸுக்கு பேக்கில் வந்து இந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே அங்கே இருந்தது. நம்ம இப்போ நினச்சிட்ருக்கோம் இப்போ வர சைக்கிள் எல்லாமே நல்ல மாடல்ஸ் எல்லாமே வருது, ஃபோல்டபுளாக இருக்குது, இல்லை ஒரு ப்ரீஃப் கேஸில் வைக்கிற அளவுக்கு சைக்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மை இல்லைங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த சைக்கிள்ஸோட மாடல்ஸ் எல்லாமே ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடியே இந்த மாடல்ஸ் எல்லாமே இன்வென்ட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் அது ரீச் ஆகிறதுக்கு தான் அது லேட் ஆகிருக்கு. சைக்கிள்ஸோட எராஸில் இம்பார்ட்டண்டான ஒரு கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அண்ட் இட்டாலி தாங்க. இந்த ஜெர்மன் அண்ட் இட்டாலியில் தான் ஏகப்பட்ட சைக்கிள்ஸோட மாடல்ஸ் எல்லாமே ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடியே இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட கார்ஸ் இப்போது அந்த கரண்ட் ட்ரெண்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவிலேயே பிரத்யேகமாக தயாரித்த ஒரு கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் தாங்க. அதுதான் இந்தியாவில் மேட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் கார். இந்த எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1958. இந்த விஷயமே இந்த லைப்ரரியில் வந்த பிறகு தான் எனக்கு வந்து கிடச்சிது. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிறைய கார் இருந்தாலுமே அது வந்து இந்தியாவில் தயாரித்த காரே இல்லை. அது எல்லாமே இம்போர்ட்டான கார், ஒரு நாட்டில் இருந்து தயாரித்து நம்ம நாட்டுக்கு வந்த கார் தான். யூகேயில் விண்டர் டைமில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஹீட்ரு போடாமல் இருக்க முடியாது. அப்போ கரண்ட் பில்லும் அதிகமாக வரும் தானே. ஸோ அந்த கரண்ட் பில்லை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே யூகே பீப்புள் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்மாக இருக்கிற ஏரியாவில் போய் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ப்ரௌசிங் சென்டரில் தான் நம்ம போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ப்ரௌஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுவோம். பட் இங்கே இப்போ நான் வீடியோவில் முன்னாடி சொன்ன மாதிரி லைப்ரரிக்கு உள்ளே வந்துட்டோம். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இந்த லைப்ரரியில் நம்ம கார்டு இருந்தால் போதும், ஃப்ரீயாகவே நம்ம ப்ரௌசிங் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஜெராக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் நம்ம பே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த லைப்ரரியில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. எல்லாமே லைட்னிங் அண்ட் தென் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த லைப்ரரி சிட்டி சென்டர்லேயும் இருக்குது அண்ட் தென் ஏகப்பட்ட இடத்துலையும் வச்சுருக்காங்க. பட் சிட்டி சென்டர் இருக்கிற மெயின் லைப்ரரியில் தான் நிறைய புக்ஸை நம்ம பார்க்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்த மூவிஸோட சிடியாக இருக்கட்டும், இல்லை ஹாரர் மூவிஸோட புக்ஸ் எல்லாமே இந்த ரேக்கில் வச்சுருக்காங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற இந்த மாடர்ன் வேர்ல்டில் குழந்தைகளுக்கு புக் படிக்கிற அந்த ஹேபிட்டை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சரை நம்ம கொடுக்கலாங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். But I bring a
dragon to the park. I do not think we will win, said keeper. This dragon was the winner. The best dragon got it. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் காளிதாஸ் சைனிங் ஆஃப்.